4 தேர்வு முடிவுகள் என்பது கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி இந்த தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வுக்கான முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற அந்த எதிர்பார்ப்பு என்பது பல மாதங்களாக நீடித்து வருகிறது. இதற்கு முக்கியமான காரணம் இந்த தேர்வை எழுதியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். ஒரு அரசு தேர்வை எழுதுகிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த திட்டமிடல் என்பதோ அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்காக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்கள் என்றாலும் கூட அதனை தள்ளி போடக்கூடிய ஒரு சூழலோ அல்லது இந்த தேர்வுக்கான முடிவுகள் இந்த சமயத்தில் வெளியாகலாம், அதனால இந்த நேரத்தில் நான் வேலையை விடுறேன் அப்படின்னு ஏற்கனவே இருக்கிற வேலையில இருந்து விட்டுறவங்க அந்த மாதிரியான ஒரு சூழலும் கூட இந்த குரூப் 4 தேர்வுகள்ல இருக்கும். குரூப் 4 தேர்வுன்னு இல்ல, பொதுவாக அரசு தேர்வுகள். இப்ப இந்த தேர்வுக்காக நடத்தப்பட்ட அந்த முடிவுகள் அது சார்ந்த நடைமுறைகள் எல்லாமே தாமதமாகி இருக்கு. இதுல இந்த குரூப் 4 தேர்வுக்கு முன்னதாக குரூப் 2 தேர்வுக்கான அந்த தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதுவும் பல நாட்கள் தாமதமாகத்தான் வெளியானது. அதற்கான காரணமாக பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் தாமதம் ஏற்பட்டது, அது நீதிமன்றத்தில் இருந்தது. அதனுடைய முடிவுகளின் அடிப்படையில் தான் இந்த குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியானது. ஆனால் அப்போதே அதற்கான எல்லா ப்ராசஸையும் முடிவு செய்து விட்டார்கள் டிஎன்பிஎஸ்எல். ஸோ அதே மாதிரியான ஒரு நடைமுறையை அமல்படுத்தி குரூப் 4 தேர்வு முடிவுகளையும் வெளியிட்டிருக்கலாம். ஆனால் இது எண்ணிக்கை அதிகம். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் கூட கடந்த காலங்களில் குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். முதலில் அக்டோபர், அடுத்தது டிசம்பர் மாதம், அடுத்தது ஜனவரி என்று சொல்லப்பட்டது. இப்ப மீண்டும் பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளி போயிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் நாம் பேசிய போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக தகவல் என்னவென்றால் இந்த முடிவுகள், தேர்வு முடிவுகள் எல்லாம் எப்போது வெளியாகும் என்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி அறிக்கை என்பது இன்றோ அல்லது நாளையோ வெளியாகலாம் என்ற ஒரு பிரத்யேக தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இதன் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கலாம், எந்த நாளில் இந்த தேர்வு முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம் என்பதற்கான ஒரு தெளிவு என்பது கிடைக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு மத்திய பணியாளர் தேர்வாணையம் என்று எடுத்துக்கிட்டோம் என்றால் குறிப்பிட்ட சில நாட்கள்ல அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அதனை ஏன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சாத்தியப்படுத்த முடியவில்லை என்பதை அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது தேர்வர்கள் மத்தியிலும் துறை சார்ந்தவர்கள் மத்தியிலும் வெகு நாட்களாக இருந்து வருகிறது.